வெல்கம் டு ஷார்ட் அண்ட் தமிழா. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் லைவ் ஆன்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும், கிளாஸஸ்க்கான டைமிங் எப்படி, எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கிளாஸில் என்னென்னலாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு இப்போ சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், புரியுதுங்களா? அடுத்தது இயர் வைஸ் ஷார்ட்கட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. டெஸ்ட் பேட்சில் வந்து உங்களுக்கு மாடல் டெஸ்ட், அன்னோன் பேசேஜ் இந்த மாதிரி டெஸ்ட் வைக்க தான் எங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாம் ஷார்ட்கட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அப்போ வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. இப்போ எக்ஸாமுக்கு வந்து இந்த 6 மந்த் வந்து ஃபுல்லாகவே நம்ம கையில் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பீடில் இருக்கிற ஒரு இயர்லேயும் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து நடத்தி அதுக்கான பிடிஎஃப்பும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எந்த வித ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. அடுத்தது வந்து ஸ்பாட் டெஸ்ட்டு. இப்போ நீங்கள் லைவ்லேயே உங்களுக்கு டிக்டேஷன் போட்டு உங்களுக்கு லைவ்லேயே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண வைப்போம். நீங்கள் வந்து வீட்டில் டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுறதை விட இங்கே லைவ்லேயே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட மிஸ்டேக்ஸுக்கும் உங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ஷார்ட்கட்ஸோட அவுட்லைன் டெஸ்ட்டு. உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் ப்ரொவைட் பண்ணி அதுக்கான டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுப்போம், புரியுதுங்களா? நீங்கள் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, இல்லை ஷார்ட்கட்ஸ் எல்லாம் மறந்துடுறீங்களாங்கிறதெல்லாம் வந்து நம்ம இதில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது கரண்ட் அஃபேர் ஸ்ட்ரோக்ஸு. இப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ போயிட்டுருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இடையில டிக்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்க்கான வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது லைவ் ரீடிங் ப்ராக்டிஸ். இப்போ நீங்கள் லைவில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு லைவில் ரீட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர ஸ்பீடு நாங்கள் டிக்டேஷன் போட்டு லைவில் ஒருத்தரும் ரீட் பண்ணும் பொழுது ஸோ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக ஒரு ஸ்பீடை வந்து ரீட் பண்ணுறீங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு வந்து ஸ்பீடு பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து லைவ் இன்டராக்ஷன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் லைவ்லேயே வந்து எங்ககிட்ட கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவோம். அடுத்து மோட்டிவேஷன். உங்களுக்கு என்ன ஒரு டவுட் இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது நீங்கள் அப்பப்போ டவுன் ஆவீங்க. நீங்கள் லைவ் கிளாஸ் வரும்பொழுது உங்களை எனர்ஜியை வச்சுக்கிட்டு 6 மந்தில் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்குகிற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அடுத்தது அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ். இப்போ நீங்கள் இடையில வந்து உங்களுக்கு ஃப்ரேசஸ், ஷார்ட்கட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம். அதில் இந்த ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். சீனியரில் இருக்கிற வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு இன்டர்மீடியேட்டில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த அட்வான்ஸ்டு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியேட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது புக் ஸ்பீடோட ஹேண்டிலிங் டிப்ஸ். இப்போ புக் ஸ்பீடை எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு தெரியாமே நிறைய பேர் வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க. புக் ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ணி அப்புறம் அன்னோன் நம்ம போகணும். அதனால் நீங்கள் ஒரு புக்கில் எப்படி நீங்கள் ஒரு ஸ்பீடை வந்து ஹேண்டில் பண்ணி எழுதணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு லைவில் சொல்லிக் கொடுப்போம். ஷார்ட்கட் சொல்லிக் கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கிற கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இதில் கொடுப்போம். அடுத்தது டிக்டேஷன். உங்களுக்கு என்னென்ன டிக்டேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா, இப்போ ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் டிக்டேஷன். இப்போது உங்களுக்கு ரெகுலராக ஒரு வேர்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் எக்ஸாமுக்குமே வரும். அந்த வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், புரியுதுங்களா? டிக்டேஷன் போட்டுகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஸ்ட்ரோக்ஸ் வந்து ஞாபகத்தில் இருக்கும். அடுத்தது ஹார்ட் வேர்ட்ஸு. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிக்டேஷன் போடும் பொழுது அதை வந்து நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் எழுதுறதுக்கான உங்களுக்கு அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு கைக்கு வந்துடும், புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் ரொம்ப கடினமாக இருக்குமோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸ் டிக்டேஷனில் போடுவோம். அடுத்தது அன்னோன் பேசேஜ் டெஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு இடையில நீங்கள் புக் ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு அன்னோன் ஸ்பீட் டெஸ்ட் வச்சு நீங்கள் அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க, நீங்கள் அன்னோன் எழுதுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணணும். எடுத்த உடனே உங்களுக்கு டெஸ்ட் வைக்காமல் இடையிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அன்னோன் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்னு இன்க்ரீஸ் பண்ணி உங்களை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ரெடி பண்ணி உங்களை வந்து அன்னோன் பேசேஜ் வந்து பிக்கப் பண்ண வைப்போம். அடுத்தது அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ். இப்போ வந்து ஒரு ஜாயினிங்காக இருக்கிற ஸ்ட்ரோக்ஸ் எல்லாமே வந்து ஒமிஷன் ஆகிரும், சரிங்களா? சீனியரும் சரி இன்டர்மீடியட்டும் சரி இந்த அட்வான்ஸ்டு ஃப்ரேசஸ் எல்லாம் டிக்டேஷன் வைக்கும் பொழுது தான் ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஒரு கோர்வையாக தான் வரும் அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சிக்க முடியும்.
அடுத்தது வந்து மாடல் டெஸ்ட்டு உங்களுக்கு அன்னோன் பேசேஜெல்லாம் பிக்கப் பண்ண வச்சு உங்களுக்கு மாடல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து நாங்கள் வச்சு நீங்கள் வந்து எக்ஸாமில் ஸ்பீடு எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாடல் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஷெடியூலாக வரும்பொழுது உங்களுக்கு மாடல் டெஸ்ட்டை பற்றி சொல்லுவோம். அடுத்து செகண்ட் பேப்பர் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார்மேட் பிடிஎஃப். இப்போ உங்களுக்கு இன்டர்மீடியட்லேயும் செகண்ட் பேப்பர் இருக்குது, ஜூனியர் கிரேடுக்குமே செகண்ட் பேப்பர் வந்துருச்சு. இந்த செகண்ட் பேப்பரை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கான ஃபார்மேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இதை டீட்டெயில்டாக ஒரு கிரேடுக்கும் இப்போ ஜூனியர் கிரேடுக்கு வந்து எக்ஸசைஸ் வந்து 144 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து சீனியர் கிரேட் அப்படின்னா 187 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸுமே உங்களுக்கு வந்து நாங்கள் லைவில் சொல்லிக் கொடுப்போம். சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட்டும் வச்சு செகண்ட் பேப்பரை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ இன்டர்மீடியேட்டுக்கு வந்து நாங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இப்போ என்ன அப்படின்னா இப்போது எக்ஸாமுக்கு வந்து இன்னும் ஒரு 6 மந்த் இருக்குது. இந்த 6 மந்த்தை வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஸோ ஒரு மந்த்லி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மந்த்துக்கும் வந்து உங்களுக்கு ஷெடியூல் கொடுப்போம். அந்த ஷெடியூலை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம் அப்படின்னா 6 மந்தில் வந்து நம்ம அன்னோன் பேசேஜ் எழுதுறதுக்கு ரெடி ஆயிடுவோம். அதே சேம் டைம் வந்து செகண்ட் பேப்பரும் வந்து நம்ம பிக்கப் பண்ணிடுவோம். இப்போ இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டுக்கும் சீனியருக்கும் பாருங்கள் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கிலீஷ் இன்டர்மீடியேட்டுக்கான டைமிங் வந்து 7 to 8, அதுக்கான ஃபீஸ் வந்து 400 rupees சரிங்களா, 400 ரூபாய் மந்த்லி ஃபீஸ். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும். சரி, இப்போ டார்கெட் பாருங்கள். நம்ம மந்த்லி டார்கெட் வந்து ஸோ இதுதான். இப்போ இந்த மந்த்லி டார்கெட்டில் வந்து நம்ம 1981 இருந்து 1990 வரைக்கும் இருக்கிற ஸோ அந்த 10 இயரில் இருக்கிற 20 ஸ்பீடு மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம பொறுமையாக ஒரு ஸ்பீடும் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணினா தான் எக்ஸாமுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு டிஸ்டிங்ஷன் வாங்குற அளவுக்கு நம்ம ரெடியாக இருக்க முடியும் சரிங்களா. இப்போ இந்த 1981 இருக்கிற ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் லைவில் டீச் பண்ணுவோம் சரிங்களா. லைவில் டீச் பண்ணிவிட்டு அந்த ஷார்ட்கட்ஸுக்கு வந்து டிக்டேஷன்ஸ் கொடுப்போம். அந்த டிக்டேஷன்ஸ் கொடுத்துட்டு அந்த ஸ்பீடுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வைப்போம். புரியுதுங்களா. நீங்கள் ஸ்பீடுக்கு டெஸ்ட்டு வச்சு அதை வந்து உங்களை டிரான்ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ 1982 நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட்டு வந்து நாங்கள் பின்னாடி கொடுப்போம் சரிங்களா. அதுக்கு டிக்டேஷனும் கொடுத்து டெஸ்ட்டும் கொடுப்போம். இது போக வந்து நம்ம லைவில் இடையில உங்களுக்கு இந்த முன்ன சொன்ன மாதிரி இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அடுத்தது லெட்டர் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடத்துவோம். புரியுதுங்களா. நாங்கள் என்னென்னலாம் கொடுப்போங்கிறத ஃபுல்லாக வந்து இதில் கவர் பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதெல்லாம் மட்டும்தான் இதில் நாங்கள் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டியிருக்கோம் சரிங்களா. லெட்டர் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நடத்துவோம். அடுத்தது எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஃபுல் ஸ்டாப் மிஸ்டேக் எப்படி அவாய்ட் பண்ணுறது அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அது இடையில ஒரு மந்த்லி டார்கெட்லேயும் உங்களுக்கு ஷெடியூலில் வந்து அதை ஆட் பண்ணிடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா இப்போது 20 ஸ்பீட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஜூனியர் கிரேட்னாலும் சரி இன்டர்மீடியட்னாலும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கவர் பண்ணணும். எதுக்கு செகண்ட் பேப்பருக்கு இதையும் வந்து உங்களுக்கு லைவில் நடத்திக்கிட்டே வருவோம். இப்போது நாங்கள் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் 120 எக்ஸசைஸ் வரைக்கும் எல்லாருமே பேசிக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 121க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் தெரியாது. இதை உங்களுக்கு லைவில் நடத்துவோம் சரிங்களா. நடத்தி அதை வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சு உங்களுக்கு செகண்ட் பேப்பருக்கும் ப்ரிப்பேர் பண்ண வச்சுருவோம். அடுத்தது அதே நேரம் வந்து ஃபஸ்ட் பேப்பருக்கும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு போய்கிட்டே இருக்கும். அடுத்தது இப்போ இங்கிலீஷ் இன்டர்மீடியட் பார்த்தீங்களா, இதே மாதிரியே தான். இப்போ இந்த மந்த்லி டார்கெட் வந்து இப்போது 1 மந்த்துக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்த மந்த்லி டார்கெட்டுக்கான ஷெடியூல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றா அப்டேட் பண்ணிக்கிட்டே வருவோம். நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் சீனியர்னாலும் அதே மாதிரி தான். புரியுதுங்களா. அதுக்குமே உங்களுக்கு வந்து நாங்கள் ஷெடியூல் கொடுப்போம். இந்த வீடியோலேயே நாங்கள் கடைசி அந்த பிடிஎஃபோட அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ கிளாஸஸ்க்கான டைமிங் பாருங்கள். இப்போ நீங்கள் தமிழ் பேசிக்காக இருந்தீங்கன்னா ஸோ 8 மணிக்கு வந்து ஈவினிங் 8 மணிக்கு வந்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அதே இங்கிலீஷ் பேசிக்னாலும் அதே 8 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்களுக்கு நடத்துவாங்க. ஸோ சேம் டைமிங் உங்களுக்கு அப்படி தான் தெரியும் சரிங்களா. அடுத்தது இப்போது தமிழ் ஜூனியர் ஸ்பீடு வந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து 6 to 7 இருக்கும். தமிழ் சீனியர் ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து அதே 6 to 7 தான் இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ் ஜூனியருக்கான ஸ்பீடு வந்துட்டிங்கன்னா 7 to 8 ஈவினிங் 7 to 8. இங்கிலீஷ் இன்டர்மீடியட் அடுத்து இங்கிலீஷ் சீனியர் இதுவும் வந்து 7 to 8 தான். இந்த டைமிங்கை பார்த்துக்குங்க. நீங்கள் எந்த பேட்சில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டைமிங்கில் வந்து நீங்கள் லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கான பேசிக் அப்படின்னா நீங்கள் வந்து 350 பே பண்ணணும். இதே தமிழ் அண்ட் இங்கிலீஷுக்கு ஜூனியருக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கும் 350 பே பண்ணணும். இது ரெண்டுமே பேசிக் அண்ட் ஜூனியருக்கு 350 தான்.
இப்போ நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இன்டர்மீடியட் அண்ட் சீனியர் வரீங்க அப்படின்னா, தமிழ் சீனியர், இங்கிலீஷில் இன்டர்மீடியட் ப்ளஸ் சீனியர் வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 400 பே பண்ணணும். இப்போ இந்த ஃபீஸ் அமௌண்ட்டை வந்து இப்போ இந்த ஜிபே நம்பர் சரிங்களா, இங்கே ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, இந்த ஜிபே நம்பர் ஆர் ஃபோன்பே நீங்கள் எனி யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கே வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, ரிசிப்டை வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிளாஸுக்கான டீட்டெயில்ஸை வந்து 1 by 1 உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் இதே நம்பருக்கே வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிலீஷ் சீனியர்னாலும் அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கிலீஷ் சீனியருக்கான டைமிங் வந்து 6 to 7. இப்போ நீங்கள் வந்து 400 பே பண்ணிவிட்டு நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த மந்த்லி டார்கெட் படி வந்து உங்களுக்கு தமிழ் சீனியர் இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டில் சொன்ன மாதிரியே தான் தமிழ் சீனியருக்குமே உங்களுக்கு வந்து ஷெடியூல் கொடுத்துருக்கோம். இந்த ஷெடியூல் படி ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு வந்து நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து எக்ஸாமுக்குள்ளே வந்து நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும். இப்போ புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து செகண்ட் பேப்பரையும் கவர் பண்ணணும், ஸ்பீடுமே பிக்கப் பண்ணணும் சரிங்களா. எந்த டவுட் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா. நாங்கள் உங்களுக்கு வந்து அதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்றோம். இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட கேளுங்க, நாங்கள் கமெண்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ எந்த டவுட்னாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.